இந்த ரிஷப ராசி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது. இந்த இதுக்கு சொந்தத்திலேயே அசல் இல்லையான்னு ஒரு பாயிண்ட் வந்துடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அசல் அமைய வாய்ப்புண்டு. அது சொந்தத்திலேயே வரண்டு இருக்குங்க, நான் வெளியே பார்க்க ஆரம்பித்தோம். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. திருமண வயது என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தள்ளிக்கிட்டே வரும். இந்த ராசி நான் தள்ளக்கூடாமல் இது இவங்களுக்கு இவங்க 2 பேருக்கு பொதுவாகவே ஆணுக்குன்னா 28 தாண்டாதீங்க. உங்கள் ஆண் 28 பார்த்துருங்க. பெண்ணாக இருந்தால் 25 இல்லை 26 இதுக்குள்ளே பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். இந்த ராசி இந்த வயசு இதை தாண்டிட்டால் என்ன ஆகும்னா 7ஆம் அதிபதி தான் செவ்வாய், அவர் தான் விரையாதிபதி. அப்போ திருமணம் ரொம்ப தள்ளி போகிற காரணமாயிரும். அப்போ இந்த ராசியில் ராகு கேதுகள் உச்சம் பெருக்கிறது ராசி தான். திருமணத்தை தாமதப்படுத்த திருமண வாழ்க்கையில் லேட் ஆயிரும். எதிர்பார்த்த வரன் கிடைக்காம போயிடும். ஆரம்ப காலகட்டத்திலே சரியான அமைஞ்சுக்கணும். கேரக்டரிஸ்டிக் நல்லா இருக்கா அதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வாழ்க்கையை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ராசி இந்த ரிஷப ராசி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிக்கிட்டேன் அது பண்ணிக்கிறேன்னு, அதெல்லாம் இந்த குறிப்பிட்ட வயசில் பண்ண வேண்டியது. ஏன்னா சந்திரன் இங்கே உச்சம் பெறும். குறிப்பிட்ட வயசு இவங்க மனநிலைமை திருமணம் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு மனநிலைமையும், அந்த வயது தாண்டிட்டால் மனநிலை அப்படி வேணும். யாரெல்லாம் வேணான்னு அது வேணுங்கிற மாதிரியே இருக்கும். அப்போ இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் தசாபுத்திக்கு அடிப்படை தன்மையாக ராசி சீக்கிரம் அமைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும்.